தாத்தா என்ன பாக்குற? தாத்தா நேதாஜி கொஞ்சம் நில்றா. சாரி சார், மணி 12 போச்சு, கடை க்ளோஸ் பண்ணுங்க. ஏய் ஏண்டா, தமிழ்நாடு க்ளோஸ் ஆகி இந்தியாவும் க்ளோஸ் ஆகுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. உனக்கு கடை க்ளோஸ் பண்றதுதான் முக்கியமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ போலீஸ் போலீஸ்! ஞானம், நாட்டை பத்தி கவலை இல்லைன்றா. அவனுக்கு என்ன கருணையா காட்ட சொல்றேன்? கடையில் இருக்கிற மொத்த சரக்கு எடுத்து ஜீப்ல ஏத்து. இல்ல தாத்தா, அது தப்பு. என்ன தயங்காம தட்டுறா கதவை. சரி. யாருங்க நீங்க? என்ன வேணும்? இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் சத்யசீலன் பிஏ. எஸ், நான் தான். ஏதாவது ஆப்ளிகேஷனா சொல்லுங்க, கொடுத்தா செஞ்சு தருவேன். தாத்தா தாத்தாவா? என்ன தாத்தா இது? கை கிடைச்சாளுங்களெல்லாம் இப்படி சரமாரியா போட்டு சாத்திக்கிட்டு இருக்க? ஞானம், வில் வளைவதும் வேங்கை பதுங்குவதும் கொக்கு காத்திருப்பதும் எல்லாம் காரியத்துக்காக தான். இவங்க அப்பன் பிஏ தானே, இவனை வச்சுதான் உங்க அப்ப மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன். தூக்கி ஜீப்ல போடு. வெண்டாடி வந்த இதுதான் சுவிட்ச். நான் 1 2 3ன்னு சொல்றதுக்குள்ள அவன் வாய திறக்கிறானா பாரு. இல்ல இந்த சுவிட்ச் அமைக்கி அவனுக்கு கொண்டு வச்சுட்டு 1லயே முடிச்சிருவேன். இல்ல இல்ல 3ன்றது ஒரு கணக்கு. வேண்டாம், நான் வாய் திறக்கணும். வாய மூடுற. இந்த போன புடி. நிதி அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலம் குட்டி புட்டியோட ஒரு பலான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நிதி அமைச்சரோட பினாமிங்க, அவன் கூட கூட்டு வச்சிருக்கிற ஊழல் மந்திரிங்க எல்லாரையும் இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி போன் பண்ணிட்டு. ஏன்பா ஞானம், இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? டிவி ஸ்டேஷனுக்கு தாத்தா. அவங்க கிட்ட கொடுத்து இதை உடனே போட சொல்லுவோம். அது சரிப்பா. இந்த டிவின்றியே அது தனியார் தான் சர்க்கார் தான்? கவர்மெண்ட் இது. ஏன் தாத்தா? பேசாம இந்த கேசட்டை ஜன்னல் வழியா குப்பையில வீசு. தாத்தா என்ன சொல்ற? பின்ன என்னப்பா, கவர்மெண்ட்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் கட்டுப்பாடுலாம் இருக்கும். நாம 3வது ஆளு குடிச்சு போடுனா உடனே போட்டுருவானா? அவங்க மேலிடத்து அனுமதி வாங்குறதுக்குள்ள அந்த தருதலை உள்ள பூந்து ஏதாவது செய்திட மாட்டான். கண்டிப்பா அந்த ஆளு இந்த கேஸ்ட எரிச்சிடுவான். இப்ப என்ன பண்றது? ஞானம், உங்க அப்பனுக்கு ஆகாதவன் எதிரி இல்ல எதிர்கட்சி தலைவன் இப்படி யாரையாவது புடிச்சு இந்த கேசட்டை தனியார் டிவியில போட ஏற்பாடு பண்ண முடியுமா? வணக்கம், நான் தென்றல் தமிழரசன் பேசுறேன். வாங்க தம்பி வாங்க. அப்பா சீக்கிரம் அதை எடுத்துட்டு வாங்கப்பா. தம்பி, நீங்க போட்டுக்கிறது கதரா இருந்தாலும் நடவடிக்கையில நேதாஜி ஆயிட்டீங்க. சாபாஷ். இல்ல வேண்டாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தம்பி, நீங்க உயிரை எவ்வளவு துச்சமா மதிச்சிருந்தா இவ்வளவு பெரிய காரியத்தில் இறங்கி இருப்பீங்கன்றத என்னால நல்லா உணர முடியுது. அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னோட ஆத்ம திருப்திக்காக தயவு செஞ்சு இதை நீங்க போட்டுக்கிட்டே ஆகணும், மறுக்காதீங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பெரியவரே. இப்பதான் தனியார் டிவி காரங்கிட்ட போன் பண்ணி பேசினேன். இவ்வளவு பரபரப்பான செய்தியான கேட்டு ஆச்சரியப்பட்டு உடனே ஒளிபரப்ப சம்மதிச்சிட்டாங்க. நாம ஒரு தடவை கேசட்டை போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு உடனே புறப்பட வேண்டியதுதான். பாருங்க. பள்ளிக்கூடம் கட்டலாம் திட்டம் போட்டு கொடுத்ததும் அவர்தான். கான்ட்ராக்ட் வச்சு கட்டடம் கட்டினதும் அவர்தான். மொத்த காசை வலிச்சுக்கிட்டதும் அவர்தான். எங்களுக்கு ஏதோ கமிஷனா கொஞ்சம் பிச்சையா கொடுத்தாருங்க. ஐயா, மூட்டை மூட்டையா நம்மூர் பணத்தை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாருங்க. லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்துல எல்லாம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. இங்க என்ன பணம் கொடுத்தாங்களோ அதுக்குண்டான பணத்தை டாலரா வசூல் பண்ணி அவரு பேர்லயே அங்கேயே டெபாசிட் பண்ணுவனுங்க. மந்திரி தாங்க. தம்பி சூப்பர், தம்பி சூப்பர். ஏங்க, கேட்ட தொகை ரொம்ப அதிகம் சொன்னீங்களே, கேசட்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட கேட்டுக்கலாமோ தோணுதுங்க. உள்ள சூட்கேஸ் இருக்கு, போய் கொண்டா. நீ போய் அந்த கேசட் எடுத்துட்டு வாயா.
படிச்சிருக்க? MA ஜேர்னலிசம். அவ்வளவு படிச்சிருந்து இவ்வளவு முட்டாளா இருக்கேன் ஞானம். நாங்க தான் அப்பப்ப மேடையில பேசுறோமே ஞானம். எதிரிக்கு எதிரி நண்பன், அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு என்னையா தென்றல்? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நாங்கெல்லாம் அப்பப்போ காலையும் விழுவோம், கட்சியும் உடைச்சுப்போம், ஆசிட்டும் ஊத்திக்குவோம், அதே சமயம் ஆதரவும் தெரிவிச்சுப்போம். இதெல்லாம் எங்க குலத்தொழில் ராஜா. இதோ இந்த தென்றல் மட்டும் இன்னைக்கு புயலா மாறி இந்த கேசட்டை வெளிய விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன தின்னு கட்டிருப்பாங்க. ஆனா மாறல. ஏன்? பொட்டி பிளஸ் 10 கோடி ரூபாய் சொத்து. அதாவது ஊட்டி கொடைக்கானல்ல நான் ஒரு 7-8 மலையை வளைச்சு போட்டு வச்சிருக்கேன். அதுல இப்போ இவருக்கு 2 மலை சொந்தம். அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. 5 வருஷம் ஆட்சியில உட்காந்து பயந்து சம்பாதிக்கிறத விட 5 நிமிஷத்துல சம்பாதிக்கலாம்னு யோசிச்சான். எனக்கு ஒரு போன் அடிச்சான், விஷயம் முடிஞ்சிருச்சு. நீ என்னோட சீக்கிரட் எல்லாம் கேசட்டா எடுத்து படமா காமிச்சியே, நான் இப்ப உனக்கு ஒரு சென்டிமெண்ட் படம் காமிக்கிறேன். கேசட்டா கூட இல்ல, லைவ் ஷோ, நேரடி ஒளிபரப்பு. பாரு. மச்சான், ஒப்பா மந்திரி, சி அந்த சொட்டத்தலைய நான் திருந்திட்டேன். பேரனை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. எல்லா சொத்தையும் என் பேரன் பேருக்கே எழுதி வச்சிருக்கேன்னு போன்ல உருக்குமா அழுதா மச்சான். அதை நம்பி நான் குழந்தைய எடுத்துட்டு வந்தேன். இப்படி பண்ணிட்டான். முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க. ஞானா, பேரன் உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே தாத்தா என் ஜாடையிலேயே இருக்கான். அண்ணா எல்லாரும் அண்ணா இரண்டாவது துப்பாக்கி நகையுமா? அதெல்லாம் கிடக்கட்டும். சரக்கெல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? ஓ, பிளைட்ல ஏத்த வேண்டியது, கப்பல்ல ஏத்த வேண்டியது, அதெல்லாம் ஒட்டுமொத்தமா பேக் பண்ணி அதோ கண்டெய்னர்ல ஏத்திட்டு வந்துட்டேன். முதல்ல உங்களை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் நேரம் ஹார்பருக்கு போய் இது எல்லாத்தையும் அப்படியே கப்பல்ல ஏத்திக்கிட்டு கப்பல் ஏறி போயாச்சு மொட்டையான ஊராச்சு அப்படின்னு பாடிக்கிட்டே போயிட வேண்டியதான். என்ன பாக்குற? எனக்கு 5 மணிக்கு பிளைட். இன்னொரு 10 மணி நேரத்துக்கு தான் நான் இந்தியன். அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து நாட்டு பிரஜை. என்ன ஃபாலோ பண்ணி உன் குழந்தைய மிஸ் பண்ணிடாத. எப்படியாவது அதை காப்பாத்த பாரு. தென்றலு, எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியா உனக்கு. பொட்டி பத்திரம் சாப்பிடு. நில்ல. என் உயிரே போனாலும் சரி, நீ தப்பிச்சு போறதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். ஞானம், மனத்தனமா பேசாத. உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? ஆமாடா, சொல்றத கேளு. அவன் நம்ம விட புத்திசாலி எடுத்து நிறுத்திட்டான்ல, நாம கட்டாயம் மன்னிப்பு கேட்டே தரணும். ஏன் தாத்தா, உனக்கு மறுபடியும் மனதில் கலந்து போச்சா? டேய், இப்ப நாம உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தோம். குழந்தை உயிர் தாண்டா முக்கியம். இருக்கலாம் தாத்தா, அதுக்காக இப்படிப்பட்ட தேச துறையே தப்பிச்சு போக விட்டுறதா? நான் சொல்றேன், மன்னிப்பு கேள். சொல்றத கேளு. வண்டி போட்டு உட்கார். வண்டி போடு. சாஷ்டாங்கமா கும்பிடுறா. அங்க குழந்தைக்கு கழுத்தாவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஆடு அழிச்சிருச்சு, ஆனா கொம்பு ஒண்ணு இழைக்கலடா. குழந்தைக்கு மூக்க மூட்ட போகுது. அண்ணா, இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு.
டயர் பஞ்சா இருக்கு. அண்ணா டைம் இல்ல, வாங்க நான் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுறேன். இது இருக்கு. அட நம்ம கேடு. இன்னும் உசுர் இருக்கா? இந்தா ஒரு இப்படி மண்ணு வாங்கிக்க. ஏறு. ஏறா. தாத்தா மச்சான், ஆர்த்தி குழந்தைக்காரன் துடிச்சிட்டு இருக்கோம். நீங்க குழந்தை எடுத்துட்டு போங்க, நான் தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். சரிங்க மச்சான். தாத்தா இப்படி அடிபட்டியா தாத்தா? என்ன விடுப்பா, குழந்தை இல்ல, குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டும் அந்த ராஸ்கலை தப்பிச்சு போக விட்டுமே தாத்தா. நீ கவலையே படாத. அவன் சுவிட்சர்லாந்துல போக முடியாது. அவனுக்கு இந்த ஊர்ல தான் சமாதி. பிரேக்க கழட்டிட்டேன். அண்ணா பிரேக் பிடிக்க மாட்டீங்களா? என்னது? ஐயோ லாரி. போச்சு, எல்லாம் போச்சு. அப்பனும் பிள்ளைமா சேர்ந்து போய் வாங்கிட்டாங்களே என் பணம். வேண்டாம் தங்க கட்டி, இது போதும், இது போதும். இல்ல இல்ல, இது என்னோடது இல்ல. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. தாத்தா கண்டெய்னர் கவுந்து கிடக்குது, ஜனங்கெல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. இந்த நிதி அமைச்சர் இன்னைக்கு நம்ம நாட்டு சிறுதொழில் வளர்ச்சிக்கு கடன் வாங்குறதுக்காக சுவிட்சர்லாந்து போறாருன்னு பேப்பர்ல போட்டிருந்தது. கடன் வாங்க போற ஆளுக்கு இவ்வளவு நகை, பணம், சாமி சிலை இதெல்லாம் இருக்கியா? இதனால சுவிட்சர்லாந்து கடன் வாங்க போற மாதிரி தெரியல. இதெல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தா கடன் கொடுக்க போற மாதிரி தெரியுது. ரொம்ப காலமா ஞானப்பழங்கிற பத்திரிக்கையில இதே நிதி அமைச்சர் கோடி கோடியா ஊழல் பண்றாருன்னு ஞானசூரியன்கிறவரு எழுதிட்டு வந்தாரு. நாம யாருமே அதை நம்பாம அந்த ஆள பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இத்தனை மூட்டை கட்டிட்டு ஓடுறத பார்த்தா இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டமே நாம தான் பைத்தியம். இவன் ஒருத்தங்கிட்ட இவ்வளவு கோடினா நாட்டுல இவன மாதிரி ஊழல் பண்றவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்கிற காசெல்லாம் பறிமுதல் பண்ணாலே இந்தியாவோட மொத்த கடனே அடைச்சலையா? நாடு கடன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வயிறு எப்படியா ரொம்புறது? இந்தியா எக்கேடு கட்டு தொலைட்டோம். நீங்க பிழைக்கிறது பாருங்கயா. அழுகையா, யோசிக்காதீங்க, அழுக. 5 வருஷமா நான் சுருட்டுனது அனுபவிங்க. தாயே, தமிழினமே, எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அள்ளிக்கிட்டீங்க. நானும் கொஞ்சம் அள்ளிக்கிட்டுமா? இதெல்லாம் நாங்க கையில எடுத்தது எங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக இல்ல, உன்ன மாதிரி உள்ள ஊழல் அரசியல்வாதிகளுக்கு சமாதி கட்டுறதுக்காகத்தான். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போட்டு பார்த்துக்கீங்க. இரவுல சுதந்திரத்தை வாங்கணும், அதனாலதான் இன்னும் விடியலன்னு இத்தனை நாளா எல்லாரும் நொந்துகிட்டு இருந்தோம். இனிமே கண்டிப்பா விடியல் வந்துடும் தாத்தா.